வணக்கம். ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வருகன்னு வரவேற்கேன். 2/4/2026 வியாழக்கிழமை நைட்டு எப்படியா இருந்தாலும் 8 மணிக்கு பக்கமாகலாம். எதுக்கு இந்த வீடியோ வர்றதுக்கு? மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர். என்னோட ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். 6 மாடு விற்பனை. 6 மாட்டில் பழைய மாடு 2 மாடு இருக்குது. அது எந்த மாடுன்னு குழப்ப வேண்டாம். கடைசி மாடு நான் 5ம் 6ம். இப்போ இது ஃபஸ்ட்டு மாடு. நீங்கள் என்ன தொலைவீட்டு கிடக்க வேண்டாம். இதான் அதான் ஃபஸ்ட்டு மாடுங்குது. இது கடமுளப்பத்தை மாடு இளைச்சி மாடுங்க. 29,000 ரூபா இது விலை. மடி வேணால் கம்மியாக இருக்கலாம்னா பக்குவம் இல்லாத பக்கம் இருந்தது. 29 ரூபா இது விலை. கறவை எல்லாம் சூப்பராக கறக்கு. ஒரு 3 எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி தான் வந்திருக்குது. எங்கள் அடித்தோரில் இருந்துச்சுங்க. ஒரு வாரம் நான் கறந்து பார்த்தேன். அடித்து பார்த்தோம்னாலாம் கிடையாது. எல்லாம் சொல்லி நம்பிக்கையில் வாங்கிட்டு வர்றது. நம்ம கறந்து பார்க்குறோம். ஒரு நேரம் கலந்து கை வைக்கல நம்மளுக்கு தெரியும். நம்ம கொண்டு வாயிலாக சீவனை இந்த வேடையில் பக்குவம் பண்ணோம்னாத்தான் நம்மளுக்கு கறக்குமே தவிர 3 லிட்டரும் சொன்னீங்கன்னா லிட்டரும் வாலியும் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு தீவனம் போடாமல் மலர்ந்து ஊற்றுனா ஆகாது. கொண்டு வரு அது என்ன வாடு வருதுன்னு வருங்க. மேப்புக்கு மேய்ச்சல் தண்ணி தீனி எல்லாம் நல்ல லட்சணமான மாடு. நல்ல முறையாக இருக்குது. கொண்டு போய் நீங்கள் தாராளமாக கறங்க. 29,000 இதோட விலை. ஃபஸ்ட்டு மாடு. இப்போ நானே சொல்லியிருக்கிறேன். வெயிலில் வீடியோட்டியே எடுத்துகிட்டு இருக்கிற வீடியோவை கட்டியே. அதனால் பார்த்தீங்கன்னா தான் அந்த வெயில் தாங்க மாட்டாமல் தான் அரைமாவது உச்சி வெயிலுங்க நான் எடுக்கிறப்ப. ஷார்ட் வீடியோ போட்டேன் இல்லைங்க. அப்போ எடுத்தது என்ன போட்டுன்னு பார்த்துக்குங்க. என்ன பண்ணுறது, ஃபோன் வேறு பேசுகிற ஃபோன் வேறு. கொஞ்சம் இடக்கு வண்டி நிற்கிது. ஊனிங்கன்னா போதும் அப்படியே ஏற்றி கொண்டாந்து இறக்கி விட்டு ஏதாவது கொஞ்சம் காசை போட்டு விட்டிங்கன்னா விட்டு போட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாடு நான் சொல்லியிருந்தேங்க. ஷார்ட் வீடியோவில் பார்த்து அட்வான்ஸ் போடுறவுங்க போடுங்க தாரா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாடு ஒரு புதுசாக வாங்குறவுங்க அவங்க இந்த வாட்டி தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் போட்டாங்க. 4 பல்லு கிடையாது. 29,000 இது விலை போட்டிருந்தேன். உடனே 29,000 விலை போட்டு எவ்வளவு கொடுத்துங்கிற உங்களுக்கு ஒரு மனப்பான்மையில் இருக்கும். அது யாருமே கேட்க தோணும். பெருசாக கம்மி பண்ணி தர முடியாதுங்க. இன்றைக்கெல்லாம் விற்கிற விலைவாசிங்க அப்படி. ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் அரைமா போட்ட விலைக்கெல்லாம் நான் அப்படித்தான் ஒரே விலைன்னு போட்டு பார்த்தேன். அது கடைசியில் சண்டையாட்டம் வந்துடுது. ஏன்னா அதில் போட்ட விலையிலேருந்து உலகத்தில் மாடு விற்கிற குறைக்கவே மாட்டேயான்னு கேட்குறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை போடுறது. ஏதோ நம்மளுக்கு வந்து குறைச்சி விற்கிற மாதிரி. எல்லாம் பெரிய மாடுக்கு பெரிய விலையை குறைக்கிறது, சின்ன மாடுக்கு சின்ன விலை குறைச்சி வைக்கிறதுங்க. அது 4 பல் கட்டேரி ஷார்ட் வீடியோ எடுத்து வச்சுருக்கிற கறந்த வீடியோ அதையும் போகிற மாதிரிங்க. அட்வான்ஸ் வாங்கிட்டு கை நீட்டி ஏன்னு கேளுங்க. ஷார்ட் வீடியோ காலையில் போட்டு உங்கள்கிட்ட எல்லாருமே சொன்னேன் என்னென்னு. இதில் விற்று போனாலும் விற்று போயிரு, இல்லைனாலும் பெரிய வீடியோ எடுத்து போடுறோம்னு சொன்னேன். அதனால் இது ஷார்ட் வீடியோவிலேயே பார்த்து அட்வான்ஸ் போட்டாங்க. இது கறந்த வீடியோவெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சு 4 பல் கட்டேரிங்க. அப்படியே அருமையாக இருக்குது. சேனையெல்லாம் உறுதி கிடையாது. சும்மா சொல்லிட்டு அப்புறம் இளஞ்சனையாக இருந்தால் உங்களோட்டக்கிட்டு தப்பு இல்லை. அடுத்து இது மூணாவது மாடு பார்த்தீங்கன்னா சுழின்னு இருப்பேன். சுழி பற்றி இது நினைக்காதீங்க. 5 மாதம் 4.5 மாதம் செனை வாங்குறவங்க வாங்குங்க தாராளமாக. சுழி பற்றி இது நினைக்கக்கூடாது. இதெல்லாம் எரிஞ்சு கிடந்த பக்கம் இருந்தது. கறவை அப்படியே இப்போ வீடியோ பேசுனதுக்கு அப்போ முன்னாடியே கறந்துட்டேன் இல்லைங்க. இப்போ இந்த வீடியோ பேசினப்பெல்லாம் கறந்தாச்சு அப்படி வச்சுக்கோங்க. வீடியோ எடுக்கிறப்ப கறக்கலை. வீடியோ இப்போ நான் வாய்ஸ் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா கறந்துட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா கறவை வந்து நல்ல கறவை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இப்போவே ஒரு 4 நாள் 8 லிட்டருக்கு வச்சுக்கலாம். அப்படி ஒரு தாய் பிறப்பு கறவை மாடு. சுழித்தப்புனா எதுக்கு நம்ம சொல்கிறோம்னா விற்கிற அன்னைக்கு நாளைக்கு சொல்லுவாங்க. அது கணக்காக ஈரோடு பக்கம் ஒரு ஆள் எந்த சுழியாக இருந்தால் கொண்டாங்க நான் பார்த்துட்டு நாளைக்கு மடி வைக்கிறானே கொண்டு 1 ரூபாய்க்கு நான் விற்றுக்கிறேன் அப்படின்னு குழுன்னு சொல்லி விலை 45,000 விலை போட்டிருந்தது. குழுன்னு சொல்லி குழுன்னு அட்வான்ஸ் போட்டிருக்காரு. நல்ல கிடையாது 6 பல்லுத்தை என்னங்க கொண்டு போய் சந்தோஷம் ஈரோடு பக்கம் தான் வாங்கியிருக்கா. அப்படி சுருக்கமாக சொன்னால் பவானி அப்படி வைங்க. அவருக்கு ஏதோ ஜாயிண்ட் வாடகை பிடிக்கும்னு செயலாக இருந்துச்சுன்னா இல்லைனாலும் வண்டி வச்சுருக்கேன் கொண்டாந்துருக்காரு. இல்லை நம்ம ஒரு ஜாயிண்ட் வாடகை பிடிச்சி கொண்டு போகலாம். அப்படி பவானிக்காரர் அட்வான்ஸ் போட்டார். இதெல்லாம் எப்போன்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் வீடியோ போட்டதுனால அப்போ நீங்கள் எப்படி இப்போ அதில் வந்து நம்ம வீடியோ எடுத்து 6 மாடு விற்பனை போட்டு இதில் 4 மாடு காமிச்சுன்னா உங்களுக்கு சங்கடமாக இருக்குது. 5 மாடு காமிச்சுன்னா சங்கடமாக இருக்குது. அதனால தான் நான் விற்றது சொல்லிடுறேன். இதுக்கெல்லாம் அட்வான்ஸ் ஆகிருக்குது. நடப்பு எப்படியோ அதெல்லாம் இறைவன் செயல். விற்றாலும் விற்றாச்சுன்னு எழுதி போடுறேன். விற்கலினாலுமே உங்களுக்கு அடுத்து தர்றேன். அடுத்து மூணாவது மாடு. இது மாடு நல்ல பெருவெட்டுங்க. கறவை அடித்தா இப்போ இந்த மடி பார்த்தா உள்மடி மாதிரி
ஊற சாணி அங்கே பாருங்க அப்படியே வத்தியில் கடந்தது பல்லு ஒரு 3 ஈத்து அந்த மாதிரி இருக்குமுங்க. ஆனால் பூரா சாணி பாருங்க பக்கு இதெல்லாம் 2 நாளைக்கு ஊற வச்சு கழுவணும் அப்படி கிடக்குது. கழுவி வச்சு ஒரு மாடு பெருவிட்டு கிடக்குதுங்க. பல்லு கொஞ்சம் சேர்ந்து இறங்க மாட்டுதே. ஆனால் கறவைக்கோ தீனி தண்ணிக்கோ தப்பே இருக்காது. இந்த மாடு வந்து 45,000 விலை போட்டிருந்தேன். மாடு உருவும் பாருங்க. இப்போலாம் மாடு வாங்கவே முடியாது. இதையும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் அட்வான்ஸ் போட்டிருக்காரு. இவர் எந்த ஊர்னு சொல்கிற பேருக்கு வேணால் எழுதிக்கிங்க. அடுத்து அது இவர் அட்வான்ஸு போட்டு அப்படி என்னங்க இது நம்ம அப்போ நடப்பில் எப்படி என்னங்கிறது பார்க்கலாம். கறவை இதெல்லாமே சர்வசாதாரணமாக வித்தமாட்டை என்னென்ன சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் அதில் பார்த்து வாங்கி அட்வான்ஸ் போட்டதுனால தான் இப்போ வித்தமானு சொல்கிறேன். நடப்பில் எப்படி இல்லை கறவையெல்லாம் இதெல்லாம் 5 கொண்டாந்துடலாம். நல்லா மாடு பெருவிட்டு கிடக்குதுங்க. ஒரு 20 நாளைக்கு நல்லா தீனி தண்ணி குடிச்சிங்கன்னா மாடோட நிறம் குறி எல்லாமே வேறு. மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். என்ற ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. அடுத்து இந்த பெரிய மாடு 2 போட்ட மாடுங்க நிறையா கூப்பிட்டாங்க பிடிச்சாங்க. அதுல எல்லாம் எது தப்பு இல்லை. விலைக்கு மனசார கட்டல. இப்போ நான் இதுக்கு பெருவெட்டு போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதையெல்லாம் காக்கலையும் பெருவெட்டு. இது உங்களுக்கு எப்படி நான் அந்த சோக்காம்சி எடுக்கிற அளவுக்கு ஆள் இல்லை. இப்போ வேறு டிரைவர் பிடிச்சி இதை எடுங்க அப்படின்னு போட்டு கொடுத்தேன். மாடு 2 நல்ல உருட்டு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த காரி மாடு பார்த்தீங்கன்னா செனை வந்து 8 மாதமாகுது. இது 70 தாண்டி போட்டிருந்தேன். எல்லாம் நம்ப கீழே கேட்டாங்கன்னு விட்டுட்டேன். வேணும்னா கொண்டு போங்க கடை முளப்பத்தேன். அடுத்து இந்த செவலையும் பாருங்க நல்ல மாடு உருட்டு. இதெல்லாம் 10 கண்டு போட்டால் கறக்கு. நம்ம ஒரு பூச்சி மாத்திரை வாங்கி போட்டு பக்குவமாக கறக்கணும். 2யும் கொண்டு போங்க. ஒன்றும் நீங்கள் கொண்டு போய் பண்ண போடுங்க. இல்லை நான் விற்கலினாலும் 10 மாடு வாங்கி சேர்த்து நான் பண்ண போடுறேன். 2ல் ஏதோ ஒன்று நடக்கட்டு அனுசரித்து கேளுங்க. தர்றேன். 2 மாடு சென மாடு பெருவிட்டு மாடு. நான் சொல்லியிருக்கிறது 140 கணக்கு வருது. எதோ கம்மி பண்ணி தர்றேன். மாடுகள்லாம் உருட்டுருக்குதுங்க. இதெல்லாம் ஒரு 10-20 நாளைக்கு நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க. மடி வச்சு கதையே வேறு. நறுக்குன்னு காசு வரலாம். ஒன்றும் தப்பு வராதுங்க. வேணும்னா கொண்டு வாங்க. இல்லை வேண்டாம் ஒன்றும் நீங்கள் கொண்டு வாங்கி பண்ண போடுங்க. இல்லாட்டி நான் இங்கே பண்ண போடுறேன். எப்படி ஆகாமல் ஆகிட்டு வித்தாசினாலும் எழுதி போடுறேன். விற்கலினாலும் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ எடுத்து போடுறேன். ஒன்றும் சங்கடப்பட மாட்டேன். கேவலம் பார்க்க மாட்டேன். போடுறேன். எது வேணுமோ கொண்டு போய் சந்தோஷமாக காருங்க. நன்றி வணக்கம்.